லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்றைய நல்ல நம்ம புதிய மாதத்தினுடைய முதலாம் ஆராதனையில் முதலாம் ஞாயிறு ஆராதனையில் இருக்கிறோம். நான் நேற்றே நம்ம வாக்குத்தத்த ஆராதனை நடத்திட்டோம். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்தம்? சொல்லுங்கள் எல்லாரும். சிம்பிளாக சொன்னாலே போதும். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கு? இப்போ அவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. உங்களுக்கு எப்பயுமே தேவன் எஸ் ஓகே க்ரீன் சாங்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாட் ஓன்லி ஏதாவது ஒரு சில ஆசீர்வாதங்கள் தான் அப்படின்னு இல்லை, எல்லா வாக்குத்தங்களும். அது ஏன் அப்படின்னு சொல்லி நேற்றே உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படிங்க எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு சாங்ஷன் ஆகுது? சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாதா அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். சொல்லுங்கள். எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்க்கிறாரு. எல்லாம் நமக்கு சொந்தம். எல்லாத்துக்கு மேலே சுமந்து தீர்த்ததோடு மட்டுமில்லை, எல்லாவற்றையும் இப்போ அவர் கீழ்ப்படுத்தி ஆள்றாரு. எல்லா நாமத்திற்கு மேலே பிதா அவரை உயர்த்தி வச்சிருக்காரு. அந்த எல்லாவற்றுக்கு மேலே அவர் உயர்த்தப்பட்டு அவரோட நாமம் உட்காரப்பட்டிருக்கிறதுனால நமக்கு எல்லாம் சொந்தமாகிவிட்டு. எதுவுமே சிம்பிளாக கிடையாது. அப்போ அந்த எல்லாம்ங்கிற அந்த ஆல் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால நமக்கு எல்லாம் இப்போ சுதந்திரம். அப்போ ஏதாவது விட்டுருக்காரா அப்படின்னா இல்லை, நத்திங், எதுவுமே இல்லை. அப்போ உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்களை கோடு போட்டு வச்சுருக்கீங்களா? அங்கே போய் என்ன பண்ணுங்கள், டேஷ் போட்டு இது நடக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். அது எப்போ நடக்காமல் போகும்னா, நீங்களே மனதில் எவ்வளோதாங்க இதெல்லாம் நடக்காதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் நடக்காது. ஏன்னா நீங்கள் விசுவாசித்தால் தான் தேவன் அங்கே அவருடைய அதிசயத்தை செய்ய முடியும், கிரியைகளை காட்ட முடியும். விசுவாசம் இல்லாமல் அங்கே தேவன் அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சொந்த ஊரில் கூட அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியல. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க விசுவாசிகள். பெரிய தேவன், ராஜாதி ராஜா, அவ்வளோ பெரிய தேவன் இந்த உலகத்தில் வந்து இருந்தும் கூட அந்த மக்களால் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. சிம்பிளாக ஏன்னா இவர் தானே, இவர் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தவர் தானே. இப்போ இந்த மாறன் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இயேசுவை சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துருக்கலாம், கூட இருக்கிறவங்க. இவர் இயேசு, இவர் தேவகுமார், மெஸ்ஸையா, இதெல்லாம் நம்ப முடியாதுங்க. நாங்கள் இவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம், ட்ரௌசர் போட்டதுலேருந்து. இவரை வந்து இப்போ மெஸ்ஸியா சொன்னேன். இப்படி தான் சில நேரங்களில் தேவனுடைய காரியங்கள்லாம் பார்த்தா அற்பமாக நம்ம எண்ணும் பொழுது அங்கே அற்புதங்கள் தடைபடுகிறது. யார் ரொம்ப சீரியஸாக தேவனுடைய விஷயங்களை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக பலித்தே தேரும். அதனால் புறஜாதிகள் நம்மெல்லாம் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதே உலகத்தில் அதே ஊரில் அதே மண்ணில் பிறந்தாங்க. அவங்க இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க. ஒரே பிரச்சனை, போராட்டம், ஒரே போர், கலகங்கள் இன்னும் அங்கே இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவரை அறிந்து கொள்ளாத அந்த ஒரே விஷயம். இன்றைக்கு நமக்கு அவரை அறிந்து கொண்ட அந்த ஒரே விஷயம் தான் நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறது, வாழ்வை கொடுத்துருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கல, அந்த அறிவு இல்லாததுனால அந்த மண்ணில் அவர் ரத்தம் சிந்தி இருந்தும் அவங்களால பிளெஸிங்ஸில் இருக்க முடியலை. எவ்வளோ ஒரு துர்பாக்கியம் தான் சொல்லணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நம்ம கூட ஏங்க கிறிஸ்டின்ஸாக இருந்தால் மட்டும் எல்லாம் நடந்துருதா அப்படின்னு சொல்கிறவங்க தான் 199 பேர். ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி விசுவாசம் இல்லை. சில விஷயங்கள்லாம் நம்மளே மாம்சத்தில் போய் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படி சொல்லி நம்மளே அங்கே என்ன பண்ணிடுறோம், ஒரு ரெட் மார்க்கை போட்டு ஃபுல் ஸ்டாப்பை வச்சு அவ்வளோதான் இதை விட்டுருவோம், இதில் மட்டுமே நம்ம கொஞ்சம் வண்டியை ஓட்டிகிட்டு போவோம், இதில் வந்தாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்மளே முடிவு பண்ணி வச்சிடுறோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, தேவனால் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ வில் ஒன்று கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வழிவிட்டு வாங்க ஆண்டவரே வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கிரியை செய்யுங்கன்னு சொன்னால் ஒழிய அவரால் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் வந்து அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கும், அது சரீரத்தில்னாலும் சரி, அது ஆவிலனாலும் சரி, அது ஆத்மாவிலனாலும் சரி, குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம், இல்லைங்க நான் ஸ்டில் இப்போ என் ஃபெய்த்தில் தாங்க இருக்கேன், ஏன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும், அது நடக்காமல் இருக்கவே இருக்காது. சில விஷயங்களில் இதெல்லாம் வந்து நான் யோசித்தது கூட கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல தேவன் என்ன பண்ண முடியாது, நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ ஃபெய்த் இஸ் த கீ ஃபார் என்னது, எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு அதுதான் கீ. ஏன்னா இந்த வாக்குத்தத்தத்தின்படி பார்த்தா எல்லாமே இருக்கணுமேங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படின்னா அது ஏன் இல்லைன்னா அந்த ஆமென் என்றும் எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்குங்கிறத நம்மளால் நம்ப கூட முடியல, விசுவாசிக்க முடியல, செயல்படுத்த முடியல. ஆகவே நமக்கு அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க முடியும். எத்தனை பேர் இல்லை இந்த மாதம் நான் இதை விசுவாசித்து எல்லா தேவன் எனக்கு வைத்ததையும் நான் சுதந்திரிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க?
ஏனென்றால் இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க அவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். இது எதுவும் சும்மா நடக்கல, ரத்தத்தை சிந்தி. அதனாலதான் அவருடைய மொத்த பாடியில இருந்த எல்லா ரத்தத்தையும் அவர் சிந்தினார். ஏன்? நீங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கணும்னு சொல்லி. கடைசி ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் விட்டு வைக்கல, அதையும் கொடுத்துரும். ஏன்னா எல்லாம் என் பிள்ளைக்கு சொந்தமாகணும், என்னுடையது எல்லாம் அவளுக்கு போகணும், அவனுக்கு போகணும். அப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம அதற்கு அந்த ஒரு கான்சியஸ் வரணும். எனக்கு இவ்வளோ தூரம் தேவன் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி கொடுத்ததை நான் விட போறது இல்லை. எத்தனை பேர் அப்படி ஒரு கான்சியஸ்ல இருக்கீங்க? ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேலை வாங்கினாலோ இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கினாலோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினாலோ, ஐயோ 100 ரூபா போட்டு வாங்கியிருக்கேன், இதில் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். தேவனோட உயிரே கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் சந்திச்சு கொடுத்துருக்காருன்னா, உங்களுக்கு வேணுமோ இல்லையோ அவருக்காகவாது இதெல்லாம் அச்சீவ் பண்ணி இந்த உலகத்தில் நான் சாட்சியாக வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இப்படி வாழாததுனால, இப்படி யோசிக்காததுனால, இப்படி இருக்காததுனால தான் தேவனுடைய பிள்ளைகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னங்க சும்மா மற்றவங்கள விட ரொம்ப மோசமாக இருக்காங்க. அது ஆத்மாவிலையும் சரி மனதளவுலையும் சரி பெரிய அளவிற்கு அதெல்லாம் சும்மாங்க. அங்கே போய் ஆமைன்ட்டு வருவாங்க, போய் ட்ரெஸ் போடுவாங்க, பைபிள் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே வேறு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஒரு அவேர்னஸ், ஒரு கான்சியஸ் இல்லை. நம்ம இருக்கிறதுலையே ஒரு மேலானவர்கள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கோம். இருக்கலையே நம்ம இந்த உலகம் நம்மளை பார்த்தா மைனாரிட்டின்னு சொல்லுது, ஆனால் உண்மையிலே நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மோடு இருப்பவர் பெரியவர். நீங்களும் தேவனும் சேர்ந்து அந்த கூட்டணி தான். நிறைய பேருக்கு நான் தனியாகவே நிற்கிறேன், நான் தனியாகவே இப்படி தான் போகிறது, நீங்கள் தனியாக இல்லை. இது எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் அந்த மைண்ட் செட் வரமாட்டேங்குது. நான் தனியாக இல்லை, எனக்குள்ளே என்னைக்கு நான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டோன்னா அன்னைக்கே உங்களோட வந்துட்டார். நீங்கள் தனி இல்லை, நீங்கள் இருவராக இருக்கிறீர்கள். அதுவும் கூட சேர்ந்த ஒரு சாதாரணவரில் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் தனியாக இல்லை, என்னால் இம்மானுவேல் என் கூடயே இருக்கிறான். ஏற்கனவே நான் உங்களுக்கு போன தடவை சொன்ன மாதிரி இந்த நுகம் அப்படிங்கிறத ஒரு மாட்டு மேலே போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கட்டி விடுவாங்க. அப்போ சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஒழுங்கு இல்லாத மாடுகளை கூட அந்த நல்ல பர்ஃபெக்டாக ட்ரெயினான நல்லா ஓடுற புத்திசாலித்தனமான அந்த மாட்டோட கட்டி விடுவாங்க. அது கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் இது கரை சேர்த்து விட்டுரும். அதே போல் நம்மோடு இருக்கிறவர் பிதா எப்படிப்பட்டவராக கொடுத்துருக்கிறாரு, பெரியவராக கொடுத்துருக்காரு, எல்லாவற்றையும் ஜெயித்தவராக கொடுத்துருக்காரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகிறவராக கொடுத்துருக்காரு. நம்மளால் முடியுமா சொல்லலை, ஆனால் அவரால் எல்லாம் முடியும். அவருடைய பலத்தாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்துவ பாருங்க, அங்கேயும் பாருங்க, எல்லாவற்றையும் வருதா பைபிள். அந்த எல்லாங்கிற வேர்டை நீங்கள் யோசிச்சு அதை குறித்து ஒரு ரெவலேஷன் வந்துச்சுன்னா இந்த விஷயம்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதையுமே நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்க. ஏன்னா ஆண் தானங்க, என்னால் இவ்வளோ தாங்க செய்ய முடியும், நான் ஒரு பெண் தானங்க, என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. ஏனென்றா உங்களுக்கு முன்னால் எல்லாமே தேவன் எப்படி வச்சிருக்காரு, ஆம் என்றும் ஆமேன் என்றும் வைத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய செய்ய. அப்போ சில விஷயங்கள் ஏன் தடுக்குது, நான் சொன்ன மாதிரி அங்கே விசுவாசிக்க முடியல. சில நேரங்களில் நம்ம இப்படிலாம் யோசிக்க கூட கூடாதா அப்படிங்கிற அளவிற்கு மாம்ச சிந்தனை அப்படியே வழியாக வந்துடுது, நம்ம ஜீன்லேயே வந்துடுது. உலகம் அப்படியே 90% உலகத்தோடு நீங்கள் ஒத்து போய், ஏன்னா இந்த இதே மாதிரி சர்ச்சில் வார்த்தைகளை கேட்குறது, உங்களுக்கு ஒவ்வொரு மினிட்டும் தேவனோட பேசுகிற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தாட்ஸ் வராது. நம்ம 90% அப்படியே வேர்ல்ட்லேயே சுற்றிட்டு இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது, ஒரு 10 நிமிஷம் பைபிள் படிக்கிறது, அப்படி இருக்கும்போது எது அதிகமாக டாமினேட் பண்ணிடுதுன்னா அந்த வேர்ல்ட்லி தாட்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணிடுது. அவங்களுடைய ஆட்டிடியூட் நம்மளை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண வச்சிருது, இம்பாக்ட் பண்ணிடுது. அதனால் நம்ம போய் தெரியாமல் போய் விழுந்துடுறோம். அதுக்கடுத்து ரியலைஸ் பண்ணுறோம், ஆஹா ஆமாம் இப்படி இருந்துருக்கூடாது, இப்படி இருந்திருக்கணுமே. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றதான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேர் என்ன, அவர் நம்மளுடைய உதவியாளர், ஹெல்ப்பர். இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்தாலும் இந்த இப்படி மாறி மாறி போகிற நேரம் இப்படி இல்லை, இப்படி இரு, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆவியானவர் துணை இல்லாமல் முடியாது. ஏன்னா தேவன் சொல்றாரு, இந்த ஆவியானவர் நான் உங்களுக்கு போதித்த சகல வார்த்தைகளின்படியும் உங்களை நடத்துவார். அப்ப இயேசுவே யாரை ரெக்கமெண்ட் பண்றாரு, இவர் இருந்தாதான் என் வார்த்தையை நீ ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லி ஹோலி ஸ்பிரிட் இல்லையா, ஆவியானவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஏன், அவரை ஒரு பர்பஸ்க்காக அவங்க வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு. சில நேரங்கள் சில பின்னணியில் இருந்து கிறிஸ்துவ பண்ணிலேருந்து வர்றவங்களுக்குலாம் ஆவியானவர்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனால் இயேசுவை நீங்கள் உண்மையிலேயே மனதார நம்பணும், அவர் வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா உங்களுக்குள்ளே யாரை கொடுத்துருக்காரு, ஆவியானவரை கொடுத்துருக்காரு. அதனால தான் அப்போஸ்தலர்களில் பார்க்குறோம், அங்கே இருக்கிற சீஷர்களெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டு இதை நாங்கள் ஊரெல்லாம் போய் சொல்ல போகிறோம்,
இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு, எங்கள் இயேசுவையா நீங்கள் அரைஞ்சிங்க, எங்கள் இயேசுவே கொலை பண்ண பார்த்தீங்க, பாரு வந்துட்டார் பாரு, இவர் தான்ப்பா உண்மையிலேயே கடவுள், நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். பயத்துலையும் கலக்கத்துலையும் நம்மளையும் சிலுவையில் அடித்து கொண்டுருவாங்களோன்னு சொல்லி மூடிக்கிட்டு ரூமில் கிடந்தவங்கள தேவன் இவ்வளோ அற்புதமாக பார்க்கும்போது எவ்வளோ தைரியம் வரும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நோ வெயிட். என்ன பண்ணுறாரு? நோ வெயிட், இப்போ நீ போகக்கூடாது. தேவாவியானவர் வந்து, அந்த பலப்படுத்துகிற ஆவியானவர் வந்து உன்னை பலப்படுத்தின பிறகுதான் நீ போய் என்னுடைய பற்றியே நீ சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியானவர் இல்லாமல் வெற்றியாக வாழ முடியாது. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3 விஷயங்கள் தேவன் இன்னும் அதிகமாக தான் இருக்கிறாரு. பட் நமக்கு வேதத்தில் இந்த 3 ஆங்கிளில் காமிக்கிறாங்க. இந்த ஆங்கிளையே நம்ம புரிஞ்சுக்கிறலைன்னா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? மிஸ் பண்ணிடுவோம். எத்தனை பேர் இந்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த வருஷம் தேவன் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்காரு, அப்படியே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்ம அப்படியே இந்த ஆவியானவரை விட்டுட்டு நம்ம சுயத்தில் செயல்படும் போது தான் நிறைய ஃபெயிலியர்ஸ். இந்த வருஷம் தேவன் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும், எல்லாம் ஆகும். விட்டுருங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி மூக்கோடப்பட்டு ஐயோ உட்காந்துருக்கீங்களோ, அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி, தேவனே நான் என்னோட ட்ரையலை என்னோட முயற்சியை தூக்கி போடுறேன், நீங்கள் வந்து கிரியை செய்யுங்க. அது அவ்வளோதான். 0 ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, 0 ஆனால் தான் தேவனுக்கு இன்னும் ஈஸி அங்கே உங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ தான் நீங்கள் மொத்தமாக அடங்குவீங்க. நம்ம போய் அப்பப்போ போய் தேவையில்லாத ஏதாவது ஒரு நோண்டி பண்ணி விதையை போட்டு மறுபடியும் தோண்டி பார்க்குறது, முளைச்சிருச்சான்னு. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா இந்த வெயிட்டிங் முடியல, ஒன்றுமே முடியலையா, எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு பேசாமையாவது இருங்க, அவராவது அழகாக ஒர்க் அவுட் பண்ணி காரியத்தை கொண்டு வந்துடுவேன். நானும் எதையாவது ஒன்று பண்ணுறேன் மாம்சத்தில் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் தான். அப்போ இங்கே நம்ம ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவரோட தன்மையில் ஒன்று, அவர் அதாவது மகிமையின் மேகம் பாடணும் இல்லையா, மேகமாக இருக்கிறார், அதே நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். நம்ம லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் படிங்க. இங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்கிறாரு. அங்கேயே ஆவியானவரை பற்றியும் சொல்கிறாரு. அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. யாரை பத்தி யோவான் சொல்லிட்டு இருக்காரு? இயேசுவை பற்றி. இந்த அவரா பார் மெஸ்ஸியா, இவர் பரா பாருங்க தேவாட்டி குட்டி, நான் உங்களுக்கு இப்போ தண்ணியை வச்சு கொடுத்துட்ருக்கேன், அவர் உங்களுக்கு ஒரு வகையான ஞானஸ்தானம் கொடுப்பார். என்ன ஞானஸ்தானம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அது என்னங்க பரிசுத்த ஆவி அப்புறம் அக்கினி அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே அக்கினிமயமான ஆவியானவராக இருக்கார். தேவன் அவர் அக்கினியாய் தன்னை வேதத்தில் எத்தனையோ இடங்களை வெளிப்படுத்தியிருக்கார். கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் பைபிளில் நீங்கள் அவர் அக்கினிமயமாக, மோசைக்கு என்ன பண்ணுறாரு? முட்செடியில் அக்கினியாக காட்சி தர்றாரு இல்லையா? இது வந்து அவர் பட்சிக்கிற அக்னி என்று வேத சொல்கிறேன்னு யாரையும் அழித்து போடுற அக்னி இல்லை, தான் அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல், ஒரு மைட்டி காட், பரிசுத்த தேவன். இந்த சூரியனே நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணுக்கு நேராக என்ன பண்ண முடியல, பார்க்க முடியலன்னா அந்த சூரியனை படைத்தவனுடைய வல்லமை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்தெல்லாம், சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பேசிக்காக ஒரு தண்ணி மூலம், நீர், நெருப்பு, காற்று, நம்ம பேசிக்காக அந்த விஷயம்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு புரியக்கூடிய விஷயம். அப்போ அதன் வழியை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அது எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத நமக்கு இயற்கையாகவே புரியும். ஒரு நெருப்பா புரியுங்க, ஏன்னா நமக்கு நிறைய நேரம் பார்த்துருக்கோம். ஒரு சாதாரண ஒரு மெழுகுதிரி ஏற்றின நெருப்புக்கே அவ்வளோ வளமை இருக்குது அப்படின்னா, காட்டுத்தீயெல்லாம் பாருங்கள், இப்போ கூட ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா? இந்த காட்டுத்தீயில என்னது பயங்கரமாக ஒரு செகண்ட் அப்படி 10 எரிஞ்சு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் எரிமலையில் இருக்கிற நெருப்பு எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே எப்போ எப்படி கொட்டுது, பயங்கரமாக இருக்கும், பக்கத்திலே போக முடியாது அப்படின்னு. அப்போ அதை எல்லாவற்றையும் படைத்தவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார், அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசு. அப்போ ஏன் அவரை தன்னை நெருப்பாக காமிக்க விரும்புகிறாருன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்த. நான் சொன்னல, இந்த மாதிரி தேவையில்லாத இந்த வேர்ல்ட்லி தாட்ஸ், இந்த மாம்ச சிந்தனைகள் தான் நம்மளை தேவனோட ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்க விடாமல் தடுக்குது. இதை நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்து நம்மை சுத்த பொண்ணாக வைத்து விசுவாசத்தில் நிலைக்க வைக்க அவர் நெருப்பாகவும் இருக்கிறார். அந்த நெருப்பு நமக்கு அக்கினி. அது என்னது? தேவ பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துது.
மற்றவர்களுக்கு தான் அது என்னது, நியாய தீர்ப்பு வழங்குகிறவராயிருக்கிறார். பட்சிக்கிற அக்கினிங்கிறது ஏதோ பட்சித்து போடுறவர் கிடையாது. நம்மளுடைய இந்த மாம்ச சிந்தனைகளை, தேவையில்லாமல் இந்த உலக பிரகாரமான கவலைகளை, இந்த தேவனை தவிர மற்ற எல்லா விஷயங்களை அதை என்ன பண்ணுது, அழித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றி இந்த ஆமென் என்றும் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிக்க செய்கிறது. அவர் ஹெல்ப்பர்னா என்ன, இப்படியாக உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இப்போ சிஸ்டமில் கூட என்ன பண்ணுறீங்க, வைரஸ் ஸ்கேன்லாம் போடுறீங்க. தேவையில்லாதது என்ன பண்ணுது, அது ஸ்கேனிங் பண்ணி பார்த்து இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது, என்ன பண்ணுது, உடனே டெலீட் பண்ணு, உடனே என்ன பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் சிஸ்டம்க்கே ரொம்ப ஆபத்து, முடங்கிடும், அவ்வளோதான். அதே போல் நம்ம லைஃப்லையும், தேவனுடைய பிள்ளைகள் நம்ம லைஃப்லையும் அப்பப்போ பிசாசு தேவையில்லாத விஷயங்களை வைரஸ் மாதிரி என்ன பண்ணுறான், மைண்டில் கொண்டு வந்து போடுறான். இத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க. இங்கே சர்ச்சில் இருக்கும்போது அப்படியே ஆண்டவரை நம்புகிற மாதிரியே இருக்குங்க, அவர் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குங்க, அப்படியே சந்தோஷமாக இருக்குங்க. அப்படி வெளியில் போனோன்னு என்னென்னலாம் உள்ளே வருது, நம்மளால் இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுதுங்க. அப்படி காரணம் என்னென்னா, எப்பொழுதும் உங்களை வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒருத்தன். யார், உங்கள் எதிரியாகிய, பக்கத்தில் உங்கள் பாசம், உங்களுக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் எதிரி, உங்க கூட வேலை செய்கிறவன் எதிரி, இந்த மாமியார் எதிரி, என் மருமக எதிரி, அவன் எதிரி, இவன் எதிரின்னு. உண்மையிலே அவங்களையெல்லாம் ஆட்டி வைக்கிற ஒரு எதிரி தான் பிசாஸ். நம்ம நினைக்கிறோம் இந்த ஆட்சி போயிடுச்சுன்னு இவன் தான்ப்பா பெருந்தொல்லையாக இருக்கான் அப்படின்னு. இல்லை, எல்லாருக்குள்ளே இருந்து வேலை செய்கிற அந்த ஆவிக்குரிய நம்மளால் பார்க்க முடியாத ஒரு எதிரி தான் பிசாசு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் அவனை தான் டீல் பண்ணணும் இல்லையா, இவங்களை உட்காந்துக்கிட்டு நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாம் சரியாயிடும். அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்பில் வந்து அது ஒர்க் ஆக பண்ணாமையாவது இருக்கும். நீங்கள் அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கங்க, தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்குறாங்கங்க, தேவையில்லாமல் விஷயங்கள் வருது, அப்போ அந்த ஆளை மாற்றுக்க ஆண்டவரே அப்படிங்கிற விட, ஆண்டவரே அந்த ஆளுக்குள்ளே, அந்த மனுஷனுக்குள்ளே, அந்த மனுஷிக்குள்ளே செயல்படுகிற பிசாசனை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இயேசு நாமத்திலே நீ என் வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அதிகாரம் உனக்கு இல்லை, ஏனென்றால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்க? பண்ணலைனாலும் இனிமேல் பண்ணிப்பாரு. அது எந்த ஃபீல்ட்னாலும் சரி. இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களுக்காக பண்ணலாமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு நாமத்தில் பண்ணும்போது அது கீழ்பட்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லா நாமத்திற்கு மேலே பிதா யாரை உயர்த்தி வச்சிருக்காரு? இயேசு. நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய அதிகாரமாக இருந்தாலும், வல்லமையாக இருந்தாலும், கர்த்தத்துவம் இருந்தாலும் அது கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அப்பேற்பட்டவர் நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்துக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுமோ, எனக்கு எதிராக நேற்று நைட்டில் எங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்தேன், எவனோ போட்டுட்டான் எனக்கு பிடிக்காதவன், ஐயோயோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம். சரி ஆண்டவரே, ஒரு எலுமிச்சம்பழம், ஒருவேளை அதில் குங்குமம் தடவி இருக்கு, அதில் என்னென்னமோ பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பயத்தில் என்ன வந்துடுது, நமக்கு அடுத்த நாள் காய்ச்சல் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஏதோ ஒரு பிசாசு இப்படி கருப்பாக கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்தேன், அதுவாக போயிட்டு. அது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்லணும், ஓ பிசாசு என் அட்ரஸை தேடி வந்திருக்கேன்னா உனக்கு ஆபத்து. நீங்கள் எப்படி பேசணும்? எங்கே வந்திருக்க நீ? ஏசுனுடைய பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்போ உனக்கு தான் ஆபத்து, உன்னோட எண்டிங் டைம் முடிய போகுது, இவ்வளோ நாள் நீ ஆட்டம் போட்டதெல்லாம் இங்கே வந்து முடிய போகுது, இவ்வளோ எலும்புச்சம்பளம் அப்படி கிடக்கா, பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு அந்த பயத்தில் என்ன இருக்கு, தேவன் என்ன சொல்லியிருக்க, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் அப்படியே சொல்லிக்கிறாங்க, அப்படி ஜோமணிக்கிறாங்க. அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை குறித்து இயேசுவின் நாமத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிறலாம் கடிந்து கொள், ஒன்றும் பயப்பட வேண்டாம், இயேசு நாமத்தில் எதுவும் எனக்கு மேற்கொள்ளாது. நிறைய இடங்களில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், பேய் பிசாசுகள்லாம் இல்லை சொல்லலை. ஏன்னா இப்போ ட்ரெண்டியான வேர்ல்டில் இந்த 2K வேர்ல்ட்ஸ்லாம் இதெல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் பிசாசு எல்லாம் பொய். அப்போ சும்மா இல்லாமல் இயேசு இதெல்லாம் விரட்டிக்கிட்டு இருந்தார் வேதத்தில், அதெல்லாம் சும்மாவாக போட்டிருக்கு? ஒன்றுமே இல்லாத பிசாசை வட்டிக்கிட்டு இருந்தார். எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக உலகத்திலே பெரிய மந்திரவாதி வந்து மந்திரம் வச்சாலும் உங்களுக்கு அது பலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சிஸ்டர் கூட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவங்க அம்மா திடீர்னு ஆக்சிடெண்ட்லேயே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சிடெண்ட்டா இல்லை எதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எதிராக மந்திரம் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் 10 நாளில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சிடெண்ட் ஆகி ஐசியூவில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாங்க. என்னங்க இப்படி வரிசையானா அவங்களே சொல்லிடுறாங்க, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்க எதுக்கு ஏதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இல்லைங்க பில்லி சுனி வச்சுட்டாங்களாம் ஆனு
கடைசியில் உண்மையில் அவர் 2வது தடவை அவர் இறந்தது காரணம் அவங்க ஒய்ஃப் இறந்தது. ஒய்ஃப் இறந்ததை நினச்சி குடிச்சு வண்டி ஓட்டியிருக்காரு. வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆகி போய் குடியில் போய் சேர்த்தாங்கன்னா எங்கேயாவது ட்ரிங்கிங் இருக்கிற பர்சனுக்கு மெடிசன்ஸாக கொடுக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மாவுக்கு ஏதோ நாள்பட்ட நோய் இருந்திருக்கு. ஆனால் இவங்க பாருங்கள், அவங்க குடும்பத்துக்கு எதிராகவே பர்பஸ் அது மாதிரி பண்ணி செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. ஏம்மா நீங்களாம் ஆண்டவரை அதில் அவங்க அப்பாலாம் ரசிக்கப்படலை, இவங்க மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கான்றாங்க. இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு ஒருவேளை பண்ணியிருந்தா கூட பலிக்க தேவையில்லையேம்மா அப்படின்னு பாருங்கள் அவங்க விசுவாசம். அதனால தான் சொல்கிறது, ஆமேன் என்று இருக்குது, ஆனால் அவங்களால அதை நம்ப முடியல. ஆகவே அந்த பயமே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, மரணத்தை கொண்டு வந்துடுது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது. இதுக்கு தான் ஆவியானவருடைய துணை வேண்டும், தெளிந்த புத்தி வேண்டும், அறிவு வேண்டும், நிதானம் வேண்டும், அவர்கிட்ட உறவு வேண்டும், அவர் சொல்கிறதை கேட்டு செயல்பட அந்த அறிவு வேண்டும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் சாட்சி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஊழியத்திலே போன தடவை கோவில்பட்டியில் நம்ம மீட்டிங் போகும்போது இந்த பிசாசு பிடிச்சதெல்லாம் வந்து உட்காந்துருந்தோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவாக வந்து லூசிஃபர் மாதிரியே வந்து உட்காந்துச்சு. பார்க்க அப்படியே உருவம், அதுவும் எப்படி வந்து உட்காந்துருக்கு, பைபிளோடு வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பிசாசுனா பைபிளை கட்டம். நிறைய பேர் பைபிள் சிலுவையை வச்சு சுனாமத்தில் ஓடு. இந்த பைபிள் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். பைபிள் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும், வாயில் இருக்கணும், சிந்தியில் நிறைஞ்சிருக்கணும். நீங்களே பைபிளாக இருக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது? அப்படி இருந்தால் அது உங்கள் ஏரியா சைடே வராது, வாழ் காட்டாது. கலர் கலராக பைபிள் எத்தனை டிரான்ஸ்லேஷனால் வச்சா அதை பற்றி எங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியும். புதிய ஏற்பாடை வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு. ஆனால் அதனால் ஒரு இடத்துல உட்கார முடியல. அப்போ தான் ஆரம்பிக்கிற டைம் யாரும் வராது. ஒரு 1/2 hour முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ராக்டிஸ் நல்லாவே தெரியுது. அது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அதுவாக பேசிக்கிறது, என்னமோ பண்ணுது. அப்போ மண்டபக்காரன் கோயமா வந்து இவங்க லூஸு இப்படி தான் அலையுது, வெளில அனுப்பிச்சிடலாமா? நாங்கள் பரவாயில்ல விடுங்க, அதுவாக போயிடும் அப்படின்னு. அப்புறம் உட்காந்து பார்த்துச்சு. அப்புறம் உட்காந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த மனதளவில் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுறான் பார்த்தீங்களா கிறிஸ்தவர்களை, அவங்களும் பாருங்கள் இந்த மைண்டில் ஃபுல்லாக பிசாசெல்லாம் கேப்சர் பண்ணப்படுறாங்க மைண்டில். ஏன்னா உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, ஆவியானவரை பெற்றிருக்கீங்கன்னா உங்களுடைய ஆவியில் பிசாசு வந்து அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. ஆனால் உங்கள் மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், உங்கள் மைண்டை ஆக்குபை பண்ணும். உங்கள் மைண்டை பிடிச்சிட்டா எப்படி இந்த மூளையில் இந்த ரோபோட்டில் சிப்பு போடுற மாதிரி தான் இல்லையா, அதை பிடிச்சிட்டா அவங்கள பிடிக்கிற மாதிரி அங்கே வந்து அப்படி தேவையில்லா தாட்ஸு, பயம், கலக்கம், ஒரு ஸ்பிரிட் மாதிரி பேசுகிறது, அதெல்லாம் உண்மை தான், பொய்ன்னு நான் சொல்லலை. இப்படியே பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இடம் கொடுக்க அதனுடைய மொத்தத்தையும் கொண்டு உங்கள் மேலே என்ன பண்ண ஆரம்பிக்கும், போட ஆரம்பிக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் வந்து வாழ ஆரம்பிக்கணும்னு நினைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையும் உட்காந்துருந்துச்சு. அப்போ அவங்க கூட ஆக்சுவலாக கிறிஸ்தவங்க தான், சரிங்களா. ஆனால் அந்த மாதிரி இடம் கொடுத்து ஒரு பலவீனமான ஒரு பெண், அது சரி பாட்டு பாடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா பாட்டு பாடுறதுக்கு ஸ்டேஜில் அதால் என்ன பண்ண முடியல. ஏமா வந்துச்சு. நிறைய பேர் இப்படி தான் சர்ச்சுக்கு கூட பிசாசோடலாம் வர்றாங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்துடுறாதீங்க, சரிங்களா. ஆனால் உண்மையில் அவங்களுடைய கனிகளை வைத்து தான் ஆலோசனை நீங்கள் பண்ணணும், யோசிக்கணும். ஸ்டேஜில் வந்து ஏறுங்க பாட்டு பாடலாம் அப்படின்னா வர்றாங்க, நிற்கிறாங்க. ஆனால் ஒரு பாட்டு கூட பாட முடியல. எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. ஏன் அப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு. எனக்கு குத்துது, காலெல்லாம் குத்துது, ஏதோ நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது, முள்ளு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. தேவ சமூகத்தில் நிற்க முடியல. உண்மையிலே தேவ சமூகம் இருந்தால் நிற்க முடியாது. நம்ம சர்ச்சு கூட அப்படி தான், நிறையா வரும், நிறையா போகும். உண்மையிலேயே நம்ம கரெக்டாக பிரசன்னத்தில் நம்ம ப்ரெசன்ஸில் சர்ச்சை நடத்துகிறோன்னா அந்த சும்மா அப்படி வந்துட்டு போகிறதுலாம் அப்படி நிற்காது, ஓடிப்போம். இந்தமாரி சும்மா வர்றது, உண்மையை வார்த்தை கேட்கணும், தேவன் வரணும், பலப்படணும், நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களாம் தான் இருக்க முடியும். அப்போ பாருங்கள், அதுக்கடுத்து ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா என்னால் பாட முடியல, இருக்க முடியல. ஆனால் நான் ஒரு லேடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வந்து உட்காந்துருச்சு பைபிளோடன்னு சொல்லி. அது கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக மாதிரியும் தோணும், மற்றவங்களுக்கு தோணும். ஆனால் நமக்கு தோணும் அது ஃபுல்லாக அக்குப்பை பண்ணியிருக்கு பிசாசலன்னு. அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே அது யாரை பார்த்து பேசுது தெரியுமா? இங்கே ஒரு பொண்ணை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டேஜில் நிற்கிது ஒரு பாட்டு பாடிக்கிட்டுன்னு, அதை பார்த்து சொல்லுது, நீ பாட முடியாது, நீ நிற்க முடியாது, நீ கிளம்பிடு, இது உனக்கு நிற்கக்கூடிய இடம் இல்லை, வா போயிடலாம், நீ வான்னு அந்த பேயும் இந்த மைண்டுக்குள்ளே இருக்கிற பேயும் பேசிக்கிட்டு யாரை பார்த்து மட்டும் பேசுது, அதுக்கேற்ற ஆளை பார்த்து பேசுது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியுது. இது எல்லாம் நாங்கள் பக்கத்தில் இருந்து பாட்டு, நான் ஒரு பக்கம் அது வாட்டில் இருக்கிட்டு பாடிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அந்த உட்காந்துருந்த ஃப்ரெண்டில் உட்காந்து ஓடி போயிடுச்சு. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. ஏன்னா தேவனோட சமூகத்தில் இருக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரோடெல்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு. அதை வந்து ஊரளவுக்கு அது லூஸுன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படி தான் அணிஞ்சிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. ஒரு லேடி தான் பாருங்கள், பிசாசு எப்படி வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்குறான். அதுக்கடுத்து அந்த ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சோடனையும் இந்த மாதிரி ஒரு பெண் இருந்து சொன்னேன் இல்லையா,
பாடம் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ப்ரேயர் பண்ணி வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணும்போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். அப்போ என் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி வருது, டொப்புன்னு பொருள் விழுகுது, திடீர்னு லைட் ஆஃப் பண்ணுது, இதெல்லாம் சினிமாவில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சும்மா நம்ம உண்மையிலே பொய்ன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் அந்த நேரத்தில் பார்த்தோம், கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம். அதை டீல் பண்ணும் போது அந்த பொண்ணை அதுக்கடுத்து கூப்பிட்டு வச்சு எங்கள் ஊரில் வீடு இருக்குது வச்சு பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது என்ன ஏதுன்னு, ஏன்னா அது ஃபுல்லாக மைண்டில் தான் இருக்குது சரிங்களா. அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு உன்னை ஏன் இப்படி வச்சு, ஏன்னா அது சில பொய்களை வச்சு தான் அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்கும் பிசாசு. உன்னை தேவனோட நான் ரொம்ப உன்னை கேர் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது எங்கே போய் மிஸ் பண்ணேன், அது பைபிள் காலேஜெல்லாம் வேறு படிச்சிருக்கு அந்த பொண்ணு சரிங்களா. பாருங்க எப்படியெல்லாம் இருக்குன்னு. ஏற்கனவே குழப்பம், யோசனைகள், தேவையில்லாத விஷயங்கள். அதனால தான் எல்லா கேட்குறதை குறித்து கவனமாயிருன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. எல்லா இடங்களையும் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டோம்னா நம்மளை அறியாமலே என்ன போயிடும், தேவையில்லாத இது பிசாசின் வார்த்தையா தேவனோட வார்த்தையா பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். நிறைய வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள் ஊழியக்காரர்கள் உருவத்திலையும் சபையின் உருவத்திலையுமே இருக்குது உலகத்தில். கரெக்டான இடத்துல உட்காரலைன்னா நம்ம லைஃப் போச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதனால் சரியான இடத்துல சரியான ஊழியர்கள் சரியான சபையில் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை சுகப்படும், உங்கள் வாழ்க்கை பலப்படும், உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாயிரும். அப்போ கூப்பிட்டு டீல் பண்ணும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு கட்டில் விழுகுது, திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது, திடீர்னு ஒரு இது பண்ணுது. அது எங்கள் ரூமில் மட்டும் அது நடக்குது, வெளியிலலாம் நார்மலாக லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ அவர் சாட்சி என்ன, அப்போ தான் இவரே எங்கள் சாதாரணமாக என் ஹஸ்பண்ட் எதையுமே நம்ப மாட்டார், பயங்கரமாக யோசிக்கக்கூடாது. எனக்கு இப்போ தான் தெரியுது இவ்வளோ மேனிஃபெஸ்டேட் இருக்குது. அது இப்படி பார்க்குது கட்டில் விழுகுது, அது இப்படி பார்க்குது லைட் ஆஃப் ஆகுது. ஆனால் மேலே எங்கள் டியூஷன் எடுத்துருக்காங்க, அங்கெல்லாம் லைட் இருக்குது. அது அப்புறம் இங்கே மட்டும் ஆஃப் ஆகி வருது, ஃபேன் ஓடுது, ஃபேன் ஆஃப் ஆகுது. பாருங்க, பிசாசுக்கு வல்லமை இல்லைன்னு இல்லை, பிசாசு பொய்ன்னு இல்லை, இருக்குது. ஆனால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ இந்த ஆவியானவரோட துணை கொண்டு இவரோட உறவில் இருக்கும் பொழுது உங்களை மேற்கொள்ளாது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சிரிப்பாக தெரியலாம், ஆனால் இருக்குது. ஆனால் இல்லை, நமக்கு அது இல்லை. எப்போ இந்த பரிசுத்த ஆவியான துணையோடு இருக்கும் பொழுது. அதனால தான் 24/7 ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ சாதாரண வாழ்க்கை இல்லை. பி சீரியஸ் அட் எவ்ரிதிங். அதுதான் நான் சொல்ல முடியும். தேவனுடைய விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் அது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃபாக இருக்கும். நீங்கள் ஏனோ தானோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏனோ தானோ தான் இருக்கும். அதுக்கு தேவன் காரணம் இல்லை, நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் தான் காரணம் என்று சொல்லலாம். நீங்கள் 24/7 தேவன் அவருடைய உறவு, அவருடைய வார்த்தையை கேட்டு செய்கிறது, ஒருவேளை தப்பு பண்ணாலும் ஆவியானவரோட உறவு கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அதை உடனே சரண்டர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்து பாருங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளலாம். இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள பார்த்து தான் கிறிஸ்தவத்தை பார்த்து இதெல்லாம் சும்மாங்க, இவங்களுக்கெல்லாம் மட்டும் நடந்துச்சா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் நம்மளுடைய அவிசுவாசம் தேவனை பாருங்கள் எவ்வளோ தூரம் மட்டுப்படுத்துகிற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இதிலெல்லாம் கவனமாக இருக்கலாம். பாவியானவர் எதுக்கு பண்ணுறாரு, என்ன போட்டிருக்கு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம். இப்படிப்பட்ட ஞானஸ்தானம் நமக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தெல்லாம் எடுத்துட்டீங்க? அதனால தான் நம்ம ஒரு பேருக்குன்னு நம்மளுடைய தொட்டியில் முக்கியம் எடுத்திருக்கிறோம். அது உங்கள் விசுவாசத்தை 4 பேருக்கு முன்னாடி காமிக்கிறீங்க, ஓகே. பட் அதுக்கடுத்து நம்ம இங்கே சபையில் ஒவ்வொரு தடவையும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஆவியானவர் வரும் பொழுதே அந்த அக்கினிமயமான அந்த ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இங்கே பார்க்கலாம், அந்த அக்கினிமயமான ஆவியானவர் ஏன் கொடுக்க போகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்த. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, he will baptize you into the spirit of holy one and in light அப்படின்னே போட்டிருக்கு. இந்த baptism of light or fire அது என்ன பண்ணுது, கிளீன்ஸ் பண்ணுது, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது, giving new power to live for God. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி புது பலன் அடைந்து சொல்லும்போது அப்படி பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு புது பலனை தருகிறவராக இருக்கிறார், உங்களுக்கு தேவனுடைய வழியில் நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த வகையான அக்கினி, இந்த மாதிரி அக்கினியில் மோசே தேவனை பார்த்ததுனால தான் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான பலன். பார்வோனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு ஓடினவர் பார்வோனுக்கு முன்னாடி போய் தனியாலாம் போய் நிற்கிறார். எப்படிங்க இவ்வளோ தைரியம்? ஏன்னா பார்வோன்னு ஏதோ சாதாரணவர் இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நேஷனுடைய கிங் இல்லையா. அவருக்கு முன்னால் தனியாலாம் மோசே போய் நிற்கிறாரு, என் ஜனங்களை வெளியே விடு. எப்படிங்க இவ்வளோ அதிகாரம்? அதே எகிப்துல இருந்து தான் ஒரு தெரியாமல் கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி பயந்து ஓடினவர், ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவர், அதே பார்வோனுக்கு முன்னால் போய் தைரியமாக தனியால் போய் நிற்க முடியுதுன்னா ஆவியானவருடைய பலம். முச்செடியில் தேவன் அக்கினிமயமாக என்ன பண்ணுறாரு, தரிசனமாகிறார், தன்னை யாருங்கிறத வெளிப்படுத்துகிறார்.
அவர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி அவரை எல்லா விதத்திலும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த தைரியத்தில் சரி கூட 4 பேர் வாங்க அப்படிலாம் இல்லை, நானே வரேன், நீ போ, நீ பேசு யார்கிட்ட. இப்போ உங்களுக்கு முன்னாடி போய் சிஎம்கிட்ட போய் சொல்லிட்டு வானா சொல்லிட்டு வருவீங்களா? ஐயோ வேணாங்க, அடுத்த நிமிஷமே போலீஸ் வண்டி வீட்டுக்கு வந்துடும். நான் தேவையில்லாமல் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் கால்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, உங்கள் இடத்த கொண்டு வச்சுருக்கேன், சும்மா விளையாட்டுக்கு செஞ்சீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி உன்னையால பாரு எவ்வளோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சதுனால எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, அதனால் உன்னை தூக்கி உள்ளே வச்சு 4 அடி அடியாமல் விட மாட்டான். சும்மா ஒரு ஃபால்ஸ் இமெயில் போட்டு விட்டீங்க, ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்க, மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பொருளை கிளப்பி விட்டீங்கனாலே சிஎம்கிட்ட போய் இந்த மாதிரி அப்படி சொல்லுங்க, சிஎம் விடுங்க, பிஎம் அதெல்லாம் விடுங்க, பார்வோன்லாம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லானவர். பயந்து ஓடுன மோசே அங்கே எப்படி நிற்கிறாரு, தனியால் போய் நின்று என்ன சொல்கிறாரு, சாப்பாடு கொடுங்க நான் கேட்டார், என் ஜனங்களை போக விடு. இவ்வளோ பெரிய அத்தாரிட்டிவான ஒரு மூமெண்ட் அது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். நமக்கு அப்படியே இந்த சினிமாவில் கார்ட்டூன் பார்க்குற மாதிரியே பார்த்து பழகிடுது. நம்ம போய் ஒரு வார்த்தை சுவிசேஷம் சொல்கிறதுக்கே அப்படி பயப்படுறோம். ஐயோ அவன் நம்ப மாட்டானான்னு தெரியலையே, இல்லை பதிலுக்கு ஏதாவது சொல்லிடுவானா. உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னால் பேசிடுவீங்களா? ஐயோ அடுத்த நாள் வேலையே போயிடும், வேண்டாம்ப்பா அப்படின்னு. எல்லாவற்றிலும் அந்த பலன், தேவாவின் பலன். அதனால தான் அப்போஸ்தலர் பார்த்து சொன்னார், இந்த உலகத்தில் போய் என்னை பற்றி நீ சொல்கிறத விட உனக்கு பலன் வேண்டும். இந்த பலப்படுத்துகிற ஆவியானவர் வரும்பொழுது தான், உனக்கு அந்த பலன் வரும்போது தான் இந்த உலகத்தில் முன்னாடி நீ என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்தலர் யார்? தோமா இல்லையா? தோமா கூட்டமாக வந்தாரா தனியாக வந்தாரா? தனியாக தான் வந்தார். இந்த இந்தியாவை மாற்றி இவ்வளோ பெரிய நாடு, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை மாத்திரக்கு என்ன கஷ்டப்படுறீங்க, இந்தியாவுக்கு போ அப்படிங்கிறார். இத்தனைக்கும் டைரெக்டாக இயேசுவோட இருந்த சீசர்களில் ஒன் ஆஃப் த சீசன், சரிங்களா? அவ்வளோ ஒரு முக்கியமான சீசனுடைய பாதம், அதுவும் நீங்கள் இருக்கிற நான் இருக்கிற இந்த சென்னை பட்டணத்தில் பட்டிருக்கு. நம்ம இந்த இடத்துல இருக்கிற பெரிய பாக்கியம் இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற இதெல்லாம் மாறாதுங்க. தோமா அப்போல்லாம் இந்தியா ஃபுல் விக்கிரகங்களால் நிறைஞ்சது. இன்றைக்காவது உங்களை சுற்றி இத்தனை சர்ச் இருக்குது, இத்தனை பைபிள் இருக்குது, இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒன்று அக்செப்ட் பண்ண ஒன்றாக இருக்கிறது. எவ்வளோ விஷயங்கள் நமக்கு 99% நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அன்றைக்கி ஒன்றுமே இல்லை, 0%. இயேசுன்னா யாருன்னே தெரியாத உலகத்தில் தனியால் ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லி மாற்றணும். அது ஆவியானவருடைய பலத்தால் நடந்தது. இத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? இத்தனை கோடி ஜனங்கள் எல்லாம் விக்கிரகங்களை கும்பிட்டு இருக்கிறவங்க, எல்லாம் கரடு முரடான ஆட்கள், அவங்க மத்தியில் இயேசுதான் தெய்வங்கிறத சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நீங்களாம் நான்லாம் இருக்கிற காலகட்டங்கள் ரொம்ப நமக்கு ஃபேவரான காலகட்டங்கள். உண்மையை சொல்ல போனால் இப்போ இருக்கிற காலகட்டத்திலே பேச முடியல, அது சொல்லிடுறாங்க இது சொல்கிறாங்கன்னா, அப்போ இருக்கிற காலத்தில் அவங்க கொலை தான். அதனால் ஃபைனல் அவர் டைம் முடிஞ்சோடனே தன்னை அப்படி அர்ப்பணிக்கிறாரு, அவரை கொலையும் பண்ணுறாங்க இல்லையா? கொலை பண்ண அது கூட அவர் விட்டு கொடுக்குறார். தேவனுக்காக நான் ரத்த சாட்சியாக மாறிக்கிறது என் பாக்கியம் என்று சொல்லி விட்டு கொடுக்குறார். எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு நேஷன்ஸ்க்கு ஒரு ஆளை எடுத்து இப்படி கொண்டு வர்றாரு? அவருக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்கள் வீட்டுக்கு அப்போ நீங்கள் போதுமா? போதுமானவுக்கு அதிகமாகவே இருக்கிறீங்க. நானே ஒரு ஆளாக கடந்து பண்ணுறேன், ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது. உங்களுக்கு ஏதோ பெரிய நாட்டை போய் மாற்றிட்டு வான்னு அனுப்பலை, இல்லை ஒரு சென்னை பட்டணத்தை ஃபுல்லாக மாற்றிட்டு வான்னு அனுப்பலை, ஒரு வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச அவர்லாம் பார்த்தீங்கன்னா தோமா வந்த இடத்துல இந்தியாவில் லாங்குவேஜ் வேறு, கிளைமேட் வேறு, ஃபுட்டு வேறு. ஆமாம் தானே? அவர் எங்கேருந்து இஸ்ரேலேருந்து வர்றார், எல்லாமே வேறு. இங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. லாங்குவேஜ் தெரியாது, இங்கே உங்கள் கூட பேசுகிற தெரிஞ்சவங்க கூட உங்கள் லாங்குவேஜில் பேசினாலே உங்களுக்கு புரியும். அவங்கள எந்த இடத்துல எப்படி பண்ணணும், எவ்வளோ தூரம் என்ன விஷயங்கள்லாம் ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். அதையே நம்மளால் மாற்றுறதுன்னா எப்படிங்க? அதுதான் பாருங்கள், ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அப்போ இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, நம்மளை க்ளீன்ஸ் பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு, நமக்கு நியூ பவர், தேவனுக்காக வாழ கொடுக்குறாரு. எங்கே நம்ம கோட்டை விடுவோம் அப்படின்னா, நம்மளை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீ எல்லாம் மாறின என்ன, மாறல என்ன, போ என்னை இப்படி சொல்லிட்டு இல்லை நம்பலை என்ன, அதோட தான் அப்படி ஸ்டாப் பண்ணிடும். அங்கே தான் பிசாசு விளாட்றான், உனக்கு இதெல்லாம் தேவையா, இவங்கெல்லாம் நம்பாதவங்களும் சொல்லணும் தேவையா அப்படின்னு. ஆனால் பவுலினுடைய வேலையை பாருங்க, போகிறாங்க, ஊரெல்லாம் அடி வாங்குறாரு, கல்லெறியப்படுறாரு, கொலை பண்ணி தூக்கி சில நேரங்கள்லாம் போடுறாங்க. அப்படி இருந்து மறுபடியும் ஜெபம் பண்ணி எந்திரிச்சு அதே ஊருக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறாரு, அதே ஊருக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுறாரு, அதே ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இங்கே நம்ம க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கிறவங்கள கூட என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. ஐயோ அந்த ஆத்மா விடக்கூடாதே அப்படின்னு நினைக்க முடியல. இதெல்லாம் தான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையாகவும் இருக்குது. அப்போ ஆவியானவர் ஒருமுறை என்ன சொல்கிறார், இந்த தடைகளை எல்லாம் எடுத்து போகிறார், நம்மளை க்ளீன் பண்ணுறார். தேவன் அப்படிலாம் நினச்சிருந்தாருன்னா நம்மகிட்ட ஒரு தகுதி கூட கிடையாது நம்மளை ரட்சிக்கப்படுறது.
எத்தனை பேருக்கு தெரியுது? இதெல்லாம் சொன்னோடே இப்போ வரைக்கும் நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மட்டும் கரெக்டாக கேட்டுட்டு இருக்கோமா? எல்லாரும் எத்தனை பேர் கரெக்டாக கேட்டுட்டு இருக்கீங்க? 100% சொல்கிறீங்க. அது அவருக்கு தான் தெரியும். ஆண்டவரே என்னை வச்சு நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு பெரும்பாடாகுது இல்லையா? ஆமாம் இல்லையா? அப்படிங்கும் போது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்ம மோசமாக இருந்திருப்போம். அப்போ இதெல்லாம் என்ன சொன்னோடி கேட்க மாட்டேங்குது. நீங்கள்லாம் எத்தனை தடவை ஆண்டவர் பேசி ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்கள் லேட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். நமக்கே தெரியாது. நிறைய நேரங்கள் பரலோகத்துக்கு போனால் நிறைய விஷயங்கள் தெரியும். உன்னை இத்தனை விஷயத்துலலாம் உன்னை கணக்கு போட்டு இத்தனை தடவை தான் மாட்டின நீ எலி மாதிரி அப்படின்னு அவர் தான் சொல்லணும் நமக்கு. அவ்வளோ நமக்கு நெக்லெக்ட் பண்ணுவோம். இவங்களாம் சும்மா, இவங்களாம் இவங்கள ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிடு. ஆனால் இதே பொறுமை, இதே சகிப்புத்தன்மை மற்றவங்களுக்கு நம்மக்கிட்ட வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இந்த பொறுமையோடு, இந்த ஆவியான துணையோடு செய்யும் பொழுது அங்கே மாற்றங்கள் வந்தே தீரும். ஏன்னா இந்த ஆவியானவருடைய வல்லமை அதை செய்கிறது. சில வசனங்களை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்களில் தான் நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 12:13. 1 கொரிந்தியர் 3:12-13. நம்ம சில நேரங்களில் சரி படிச்சுட்டு பேசுவோம். 1 கொரிந்தியர் 3. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியிலாகப்பட்டது தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஆமென். நீங்களே அந்த பாருங்க. இப்போ நான் சொல்கிறது விஷயத்த எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறாமல் இருக்கிறதும் அந்த ஃப்ரீ வில் யார் கொடுத்துருக்காரு? நம்ம கொடுத்துருங்க. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் அறகுறையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க தங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் அவர் கொடுத்துருக்காரு. இங்கே அதனால தான் போட்டிருக்கு. இதை அப்படியே கையில் வச்சுட்டு ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுங்க. என் சுவிசேஷத்தின்படியே பவுல் சொல்கிறாரு, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். பாருங்க 12. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அதில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நமக்கு லைஃப்பில் இன்றைக்கி ஆவிக்குரிய வகையிலே நியாய தீர்ப்பு நமக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நம்ம இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோம். ஆவியில் நம்ம புது பலனாக இடைஞ்சிட்டோம். தேவனே நமக்குள்ளே வந்துட்டார். ஆனால் இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கிறத வச்சு உங்களுக்கான அங்கே பரலோகத்தில் போனால் என்ன இருக்குது, சில விஷயங்களை ரேங்க் பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கறத கொடுப்பாரு. அதற்கேற்ற பலன் தான் அங்கே கிடைக்கும். இந்த உலகத்துலேயும் கிடைக்கும், பரலோகத்துலேயும் கிடைக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? அதாவது ஆவிக்குரிய வகையிலே தேவ பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆவியில் நம்ம தேவன் உள்ள நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். ஆனால் மாம்சத்தில் நம்ம எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுறதோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? எல்லா கிறிஸ்தவர்களும் ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் 100% பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்கிறாங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது. அவங்க எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோதான். அவங்கவுங்க கையில் அவங்கவுங்க வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இவ்வளோ ஹெல்ப் கொடுக்குறாரு. அதையும் யூஸ் பண்ணக்கூடியது, யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் யாரோட கையில் தான் இருக்குது? உங்கள் கையில். இப்போ கூட கேட்டுட்டு சரி நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு போகலாம். இல்லை இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கணும். ஃபாலோ பண்ணி லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணணும் முடிவு எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லையா? அந்த 4 வகையான நிலை மாதிரி தான். கேட்டுட்டு பாதையில் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் என்ன பண்ணிடும், பிசாசு எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிடும். அடுத்த சிலர் கேட்பாங்க, நல்லா இருக்குது, சுவாசிப்போம் செய்வோம் அப்படின்னு போவாங்க. உலக பிரகாரமான கவையில் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாம் வந்தோடனே என்ன ஆயிடுது, என்னத்தை அப்படின்னு சொல்லி அதுவே போட்டு இதை அமைக்கிது. ஒரு சிலர் நல்லா கேட்குறாங்க, ஆனால் ஹார்ட் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியல. இந்த அவிசுவாசத்துலேயும் பயத்துலேயும் குழப்பத்துலேயும் மாம்சம் நிறைஞ்சிருக்கனால இதெல்லாம் என்னத்தை நடக்க போகுது, இதெல்லாம் சும்மாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடும். ஒரு நிலம் மட்டும்தான், நல்ல நிலம் மட்டும்தான் கேட்டதை அப்படியே பிடித்து கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதனால தான் இந்த ஃப்ரீ வில்ங்கிறது இப்படி 4 டைப்பில் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த 4 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் அந்த அப்படியே இருந்துட்டு போனவாங்கன்னா இல்லை, அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும்போது முள்ளுள்ள இடங்களையும் கற்பாறை போன்ற இடங்களையும் அதை அழகாக மாற்றி நல்ல நிலமாக மாற்றி கொடுக்க முடியும். அதுக்கு தான் அவர் ஹெல்ப்பராக இருக்கார் இல்லையா. இப்போ இங்கே அவங்கவுங்க செய்கிற அந்த விஷயத்துக்கான தீர்ப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறத பவுல் சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்துக்கு வரோம். இங்கே பாருங்கள், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களுக்குள்ளே இயேசு வந்துட்டார், ஆவியானவர் கொண்டு முத்திரை போட்டுட்டாரு, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு உண்மையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால பரலோகத்துக்கு போகிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாவற்றிலும் சாங்ஷன் பண்ணப்பட்ட ஒன்று தான். ஏன்னா இயேசு உங்கள் லைஃப்பில் பொறுப்பு எடுத்திருக்காரு. ஆனால் இந்த லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் சக்ஸஸாக வாழ போகிறீங்க, பரலோகத்துக்கு அதற்கான பலன் எவ்வளோ தூரம் பெற போகிறீங்கிறது அவங்கவுங்களுடைய கோஆப்ரேஷன், அவங்கவுங்களுடைய அந்த வில்லை நீங்கள் தேவனுக்கு சரண்டர் பண்ணுறதுல தான் இருக்குது. சில பேருக்கு சொல்கிறது புரியுது. அதுக்கேற்றபடி தான் இங்கே இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறாங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால், இந்த தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் பொன்னாகவும் வாழலாம், வெள்ளியாகவும் வாழலாம், விலையேறப்பெற்ற கற்களாகவும் வாழலாம், மரமாகவும் வாழலாம், புல்லாகவும் வாழலாம், வைக்கோலாகவும் வாழலாம். ஆனால் ஒரு டைம் வரும்போது இது எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிடும். எந்த டைம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எத்தனை பேர் அந்த சோதனையில் மொத்தமாக கருகி போவீங்க அப்படின்னா, மரத்தில் இருக்கிறது அக்கினிப்பட்டால் கருகி போகுமா? கருகி போகும். வைக்கோல், புல், இந்த மாதிரி விசுவாச வாழ்க்கை இருக்கிறவங்கெல்லாம் அப்போதான் போயிடும். ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள், பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், இது கூட அந்த அக்னிமயமான நேரத்தில் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனையிலும் சுத்த பொண்ணாக மாறுவாங்க. விசுவாச வாழ்க்கையில் ஸ்ட்ராங் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்கள இந்த சோதனை வந்தால் கூட அந்த சோதனையில் கூட உங்கள் விசுவாசம் பெருக தான் செய்யும், இல்லையே விசுவாசம் குறையாது. இத்தனை பேருக்கு புரியுது? அதே சோதனை இவனுக்கு வருது, இவனை பற்று போட்டுது. அதே சோதனை இவனை வந்து தேவனுக்குள்ளே இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்த் ஆகிறான், பிடிக்கிறான், பொறுமையாக இருக்கிறான், விசுவாசத்தில் வல்லவன் ஆகிறான். இத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு விரும்புகிறீங்க. இப்போ தேவன் சொல்கிறாரு, எப்படி வாழலாம்? ஏன்னா அஸ்திபாரம் தேவன் போட்டுட்டார், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஆமேன் என்று தான். ஆனால் நீ எப்படி வாழ போகிற? எப்போ தெரியும்? இந்த அக்கினிமயமான விஷயங்கள், உலக பிரகாரமான சோதனைகள், பயங்கரமான சூழ்நிலைகள், பிசாசினுடைய விஷயங்கள் இதெல்லாம் வரும்பொழுது யார் நிலைநிற்க முடியாதுன்னா, இந்த மரம், வைக்கோல், புல், இந்த மாதிரி விசுவாச வாழ்க்கை இருக்கிறவங்க. இதுமா ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்று. எங்கள் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் விலையேறப்பட்ட கல்லுக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அப்போ நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ புயல் அடிக்கலாம், காற்றடிக்கலாம், பெருமழை பெய்யலாம், ஆனால் உங்களை என்ன பண்ணாது, அது நாசம் பண்ணாது. இன்னும் சொல்ல போனால் அந்த பொண்ணில் அதிகமாக நீங்கள் அக்கினியை போட போட அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் இன்னும் பியூரிஃபை தான் ஆகும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், முடிவிலே அவன் சுத்த பொண்ணாக விளங்குவான். எப்படிப்பட்டவங்க? பொன்னா, வெள்ளியா, இந்த மாதிரி காஸ்ட்லியான ஸ்டோனாக தங்கள் வாழ்க்கையை தேவனுக்குள்ளே பலப்படுத்தி கட்டியிருக்கிறவங்கள என்ன கொரோனா வந்தாலும் எத்தனை வைரஸ் வந்தாலும் அதை மீண்டு அப்புறம் அந்த அனுபவத்தில் இதை தாண்டிட்டோம் அப்படி சொல்லிட்டு வேற லெவலில் போயிடுவாங்க விசுவாசத்தில். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் அந்த மரம், வைக்கோல், புல்லெல்லாம் அந்த சீசன்லேயே பட்டு போயிடுது. இப்போ இங்கே தான் போட்டிருக்கு, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தான், அவன் கூலியை பெறுவான். அப்போ நிலையான ஒரு பிளெஸ்ஸிங்கான வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் விரும்புகிறார். இல்லைன்னா இந்த உலகத்தில் வேறு விதமான அக்கினி இருக்குது, அதெல்லாம் என்னது? மோசமான அக்கினி. அது அழிக்கும், கெடுக்கும், உயிரை கூட என்ன பண்ணும்? எடுக்கும். அந்த அக்கினியில் மாட்டாமல் இருக்க இந்த தேவ அக்கினியில் நீங்கள் பலப்படுங்கள். இந்த அக்னி உங்களுக்குள்ளே பியூரிஃபை பண்ண, உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களை தேவனுக்குள்ளே பலப்படுத்த, தேவனை போல வாழ, ஒரு வார்த்தையின்படி வாழ விட்டு கொடுங்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? பொண்ணாக இருக்கணும், கோல்டு, சில்வர். வீட்டில் கோல்டு வரணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கை விசுவாசத்தில் கோல்டு நம்பர் 1 இருக்கணும். அடுத்து வெள்ளி, அடுத்து செகண்ட் ப்ரைஸ் மாதிரி. அடுத்து விலையேறப்பெற்ற ஸ்டோன். ஏதாவது ஒன்றுலையாவது அந்த இருந்தீங்கன்னா அந்த அக்கினி வந்தாலும் உங்களை என்ன பண்ணாது? ஒன்றும் பண்ணாது. மரம் இல்லைங்க, பரவாயில்ல, அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே ஓடுது. அப்படி ஏனோ தானோன்னு இருந்தால் ஏனோ தானோன்னு தான் வாழ்க்கை இருக்கும்.
வைக்கோல் புல்லெல்லாம் ரொம்ப மோசம். இப்போ தேவன் சொல்கிறாங்க நமக்கு நியாய தீர்ப்பு அந்த கொடுக்குற நாளில், அதாவது தேவ பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்புங்கிறது நீ நரகத்துக்கு போகுங்கிறது இல்லை. நீங்கள் தேவனுக்குள்ளே வந்ததுனால உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறனால பரலோகத்துக்கு போவாங்க. அங்கே உங்களுக்கு ஹைரார்கிஸ் இருக்குது, அங்கே உங்களுக்கு இதற்கான பிரதிபலன் இருக்குது இல்லையா. அங்கே அப்படி நிப்பாட்டி வைக்கும் போது இந்த ஆங்கிள்ஸ்லாம் நிப்பாட்டு வரான். பொன் இப்படி போ, வெள்ளி இப்படி வா, விலையேறப்பட்டது, அடுத்து மரம், வைக்கோல், புல். அது அவர் கூட சொல்ல தேவையில்லையா. அங்கே போனாலே நம்ம மனசாட்சியே சொல்லுமா, நான்லாம் வைக்கோல் தான் ஆண்டவர் இங்கிட்டு போய் நின்றுக்கிறேன், நான்லாம் மறந்த ஆண்டவர் அப்படி போய் நினைக்கிறேன். யாரும் சொல்ல தேவையில்லை. அவர் சமூகத்தில் போய் நின்னா நம்ம மனசாட்சியே நமக்கு பிக்சர் போல காட்டு. நான் எப்படின்னு என்னையை தவிர, அதாவது மற்றவங்கள தவிர எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்களை மற்றவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறத விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நீங்கள் யாருன்னு. கடவுளுக்கு தெரியும். மற்றவங்களை விட, அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய பலவீனங்களும் தெரியும், உங்களோட ப்ளஸ்ஸும் தெரியும், நான் எவ்வளோ மோசம்னு தெரியும், நான் எவ்வளோ குட்டுன்னு தெரியும். அது நீங்கள் உட்காந்து ஒரு அமைதியாக யோசித்து பார்த்தாலே நம்ம எந்த லெவல் நம்மளே புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவனோட சமூகத்தில் நிற்கும் போது தேவன் அந்த மனசாட்சியை சாட்சி சொல்ல விடும்போது அப்படியே ஓடுமா நம்ம செஞ்சது வச்சது பண்ணதெல்லாம். நான் இந்த லெவல் தான் ஆண்டவர், அவங்கவுங்களே போய் அந்த இடத்துல நின்றுக்குருவோமா. இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. ஆனால் நம்ம பொண்ணாக விளங்கணும்னு அவர் விரும்புகிறார். இத்தனை பேர் நான் அப்படி போய் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, நீங்கள் அவ்வளோ சீரியஸாக வாழும்போது, நான் சொன்ன மாதிரி ஜியாட்டில் இருக்கிறது, லலிதா ஜோவில் இருக்கிற பொண்ணெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு ஜெபிக்கிறோம். நம்ம ஒரு பொண்ணாக வாழணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நீ இந்த பொண்ணாக வந்தேன்னா இந்த உலகத்துலேயும் ஜெயிக்கலாம், பரலோகத்துலேயும் ஜெயிக்கலாம். அங்கே அதற்கான பிரதிபலன், அவனுடைய செய்த எல்லா விஷயத்திற்கான பிரதிபலன் இதோ என்னோடே கூட வருகிறதுன்னு சொல்கிறார். இங்கே மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ நாள் வாழலாம். நேற்று கூட எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, நானே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே நானே எப்போ கூப்பிட்றனோ அப்போ தான் வருவேன், அதுக்கு நடுவில் எனக்கு கூப்பிட்றாதீங்க, என் பிள்ளைகளுக்காக வாழ. அம்மா அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்னமோ திடீர்னு நீ வந்துடுறியா, அந்த நைட்டில் நீ வந்துரு, இந்த வந்துரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆண்டவர் நினைச்சா எந்த நாளும் யாரும் மிஸ்னாலும் எடுத்துருவார். கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு முடிச்சுட்டு ஓகே இப்போ நான் வரேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் தேவன் நமக்கு வச்சுருக்கார். அது எவ்வளோ தூரங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இல்லையா. அப்படி வாழ்ந்து முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது நான் எப்படி விளங்க போகிறேன், இந்த உலகத்துலேயும் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஆவியானவரோட கோஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, அவரை இந்த வருஷம் உங்களுக்குள்ளே விட்டு கொடுக்கறதில்ல, இதில் தான் இருக்குது என்பதே நிச்சயம். இத்தனை பேர் அப்படி தேவனுடைய சமூகத்தில் போய் நிமிர்ந்து நின்று இதோ நீதியின் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் தேவன் சொல்லும் போது. ஏன்னா இந்த உலகத்தில் இங்கே மட்டும் இல்லை, மேக்சிமம் சரி ஒரு 100 வயசு வச்சுக்கோங்களேன். இத்தனை பேர் 100 வயசே பெருசுன்னு நினைக்கிறீங்க. அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால 100 வயசே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய பேருக்கு தோணுது. இப்போ நம்ம சர்ச்சில் கை தூக்கிட்டு அசிங்கமாக போயிடும். அவங்கவுங்க மனசாட்சி தெரியும் எத்தனை நாள் நம்ம வாழ்வோம், நீங்களே நினச்சி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு. 100 வயசு அப்படின்னா கூட இந்த உலகத்தில் அவ்வளோதான் பாருங்கள். ஆனால் நித்தியமாக அவரோடு இருக்க போகிறோம். ஆனால் இந்த 100 வயசு ஒரு மேக்ஸிமம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டு தேவனுக்காக இருக்கீங்களோ அதை வச்சு தான் அங்கே நித்தியமான ஒரு வீடை கட்டி வச்சுருக்காரு. அங்கே நீங்கள் இருக்க போகிற வீடு எப்படிப்பட்ட வீடு, உங்களுக்கு இறக்க வேண்டிய சிலாக்கியம் பார்க்க எப்படிப்பட்டங்கிறத நீங்கள் தான் இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இத்தனை பேருக்கு புரியுது. அவங்க சொல்கிறார் அவனுக்கு ஏற்ற கிரியை அங்கே ரெடியாக இருக்குது. ஆண்டவர் அவளுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய பங்களா கொடுத்துருக்கீங்க பரலோகத்தில், எனக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்கீங்க, அம்மா நீ அவ்வளோதான்மா செஞ்சுட்டு வந்துருக்கு. அவளுக்கு மட்டும் பெரிய கிரீடம் கொடுக்குறீங்க, எனக்கு குட்டியாக தான் கொடுக்குறீங்க. அதான் சொல்கிறது. இன்னும் சொல்ல கேட்கவே மாட்டோம்மா, நம்மளே போய் நின்றுவோமா. என் லெவல் இவ்வளோ தான், நான் வைக்கோல் தான், நான்லாம் புல்லு தான் ஆண்டவரே. ஒரு நாள் இது கன்வர்சேஷன் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நானும் அந்த புல்லாக தான் இருப்பேன் அப்படி எங்களுக்குள்ளே ஒரு சிலர்லாம் அப்படி பேசிக்கிட்டாங்க. அவங்கவுங்களுக்கே தெரியுது என் லெவலுக்கெல்லாம் நான்லாம் வைக்கோலாக இருக்கிறதே ஜாஸ்தி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 10 years பிஃபோர் அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்குள்ளே. இத்தனை பேர் எப்படி இருக்க போகிறீங்கிறது உங்களுடைய கரத்தில் இருக்குது. அதான் இங்கே போட்டிருக்கு, அதில் நிற்கிறவன். அப்போ பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கல்லாம் அது அழியாது. ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். எல்லாரும் கூலியை பெற இந்த உலகத்திலையும் எனக்காக நீ வாழும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் 100 பலனை பெறுவாய். எனவே இப்படி பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்க, அதற்கு தான் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.